2040ஆம் ஆண்டில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டம் செயல்படும் என இஸ்ரோவின் தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். தேனி அருகே வடபுதுப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டமளித்த பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சந்திரயான் 2 செயற்கைக்கோள் வெற்றியடையாமல் போனது குறித்து கண்டறிந்து பின்பு சந்திரயான் 3 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிறைவேற்றியதாக கூறினார். நிலவில் மனிதர்களை அனுப்புவது பெரிய திட்டம். 2040ஆம் ஆண்டில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டம் நடைபெறும். அதற்கான பணி தொடங்கி நடைபெற்று வருவதாக கூறினார். ஆட்களை அனுப்பி திருப்பி கொண்டு வரக்கூடிய நிலாவுள்ள ப்ரோக்ராம் 2040 நடக்கும். பாரத பிரதமர் மோடிஜி 2040 அது நடக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ப்ரோக்ராம், நேஷனல் ப்ரோக்ராம். அதுக்கெல்லாம் நாங்கள் பிரிலிமினரியா இருக்கு. பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பை எந்த கட்சியும் சொந்தம் கொண்டாட முடியாது என்று பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் முதலில் புகார் அளித்த பெண்ணின் வழக்கறிஞரான கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாதிக்கப்பட்ட பெண்ணை ரகசிய முறையில் கூட இதுவரை எந்த அரசியல் கட்சியினரும் சந்திக்கவில்லை என்றும், இந்த வெற்றி முதலாக வெளியில் வந்து புகார் கொடுத்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கே சேரும் என்று தெரிவித்தார். வேறு எந்த அரசியல் கட்சிகளும் இதை சொந்தம் கொண்டாட முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் கட்சியை சார்ந்தவர்களை விளம்பரப்படுத்தாதீர்கள். மொத்தம் 3 கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அனைவருமே ஏதாவது ஒரு கட்சியை சேர்ந்தவர்களாக உள்ளார்கள். அதனால் அதை வைத்து யாரையும் அடையாளப்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்திய அவர், அப்போது போராடிய மகளிர் சங்கங்கள் கூட பாதிக்கப்பட்ட பெண்ணை ஒருமுறை கூட வந்து பார்க்கவில்லை என்பதுதான் தங்களுடைய வருத்தம் என்று கூறினார். இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல புகார் கொடுக்க வந்த சகோதரிக்கு தான். இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை போராடிய எந்த அரசியல்வாதிகளும் முதலில் புகார் கொடுத்த சகோதரியை இன்றைய சூழ்நிலை வரை யாருமே அவங்கள பார்த்து ஒரு ஆறுதலே சொல்ல கிடையாது. திமுக கூட்டணியில் எங்களுக்கு கொடுத்தது போகதான் மற்றவர்களுக்கு தொகுதிகள் கிடைக்கும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் கூறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மாராப்பாட்டு பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் வாணியம்பாடி மூத்த நிர்வாகி SS ஃபாரூக் மகன் திருமணத்திற்கு வருகை தந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் மணமக்களை வாழ்த்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள திராவிட மாடல் ஆட்சியின் கொள்கையையும் திட்டங்களையும் எல்லாம் வரவேற்று நடைமுறைப்படுத்துவதற்கும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் தாங்கள் உழைத்துக் கொண்டிருப்பதாக கூறினார். மேலும் சிங்கப்பூரில் லீக் வான் யூ ஆட்சி நடத்தியது போன்று தமிழ்நாட்டில் நிரந்தரமாக ஆட்சி நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஸ்திவாரம் போட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக கூட்டணியில் தங்களுக்கு கொடுத்தது போகத்தான் மற்றவர்களுக்கு தொகுதிகள் கிடைக்கும் என கூறினார். முஸ்லீம் லீக் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்ன என்பதை கண்டறிவதற்காகவும் அதை பற்றி யோசித்து அதன் அடிப்படையில் தலைமை நிலையத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாங்கள் பெறுவோம். நாங்கள் கேட்பதை நிச்சயமாக கொடுப்பார்கள். எங்களுக்கு போகதான் மற்றவர்களுக்கு உண்டு என்பது வரலாறு. முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் வளர்ப்பு யானைகளுக்கு உணவளித்து முகாமினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் வனத்துறையினருக்கு 2,65,00,000 மதிப்பிலான 32 வாகனங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து யானை பாகன்கள் உட்பட மொத்தம் 44 பேருக்கு 5.6 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் தெப்பக்காடு யானைகள் முகாமில் வளர்க்கப்பட்டு வரும் 27 யானைகளுக்கு உணவளித்து முகாமினை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து ஆஸ்கார் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண் குறும்படத்தில் நடித்த யானை பாகன்களான பொம்மன் வெள்ளி தம்பதியினரை சந்தித்து சிறிது நேரம் கலந்துரையாடினார். அப்போதுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் NS நிஷா உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நம்மள பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யானை கேம்ப் பார்த்து நம்ம ஆளுங்களை பார்த்து போட்டோ எடுத்து போறோம், ரொம்ப பெருமையா இருக்கு. சங்ககிரி அருகே ஓடும் பேருந்திலிருந்து குழந்தை தவறி விழுந்து இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் உத்தம்பள்ளி கரங்கலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜதுரை. இவர் தனது மனைவி மற்றும் மகள் 9 வயது கைக்குழந்தையான மகனுடன் அரசு பேருந்தில் பயணித்துள்ளார். குடும்பத்துடன் சேலத்திலிருந்து கோவை செல்லும் அரசு பேருந்தில் ஏறி அமர்ந்து சென்றபோது பேருந்தின் முன்பக்க கதவு திறந்து இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பேருந்தில் சடன் பிரேக் போட்டபோது தந்தை கையில் இருந்த குழந்தை தவறி முன்பக்க படிக்கட்டில் விழுந்து பின்னர் சாலையில் விழுந்துள்ளது. உடனடியாக மீட்கப்பட்ட குழந்தை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தது. இதுகுறித்து தந்தை ராஜதுரை அளித்த புகாரின் பேரில் தேவூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.